காலையிலேயே களி கருவாட்டு குழம்பு அப்படி சாப்பிடும்போது அந்த வைப் எப்படி இருந்தது? இப்போ சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு, திருப்பி போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். ஒரு வாத்துக்கறி வாங்கிட்டு ஒரு 2 பரோட்டா வாங்கினோம்னா 140 ரூபாய்க்கு. இதுவே நீ ஒரு பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்துன்னா 400 ரூபா 420 ரூபா பில் போடுவான். கருவாட்டு குழம்பு வந்து பயங்கரமா இருக்கு. இந்த கருவாரோட வாசத்தோட சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. வாசத்தில் எப்படி கிடைச்சிருக்கு எனக்கு சாப்பிடும்போது தெரியும் கறி எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு மேலே சண்டேல சமையலே வேணாம் இங்கே வந்துடலான்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு G3 Vlog வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காலையில் 7 மணிக்கே பெரம்பூரில் இருக்கிற பெரம்பூர் இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இவங்க காலையிலே எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 7-8 மணிக்கெலாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, அதுக்கப்புறம் இடியாப்பம், பாயா, முக்கியமாக களியும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட்லாம். சைடிஷ்ல இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சுருக்காங்க. சிக்கன், மட்டன், மீன், காடை, இப்படி நிறைய வச்சுருக்காங்க. நாம் இன்னைக்கு முக்கியமாக வந்தது இவங்க கிட்ட ஸ்பெஷலாக கிடைக்கிற களியும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட்றதுக்கு தான் நாம் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் இவங்க கிட்ட இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடைக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரம்பூர் டிப்போ இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடை வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. டீட்டெயிலாக கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே போகலாம். என்ன சாப்பிட்டீங்க? இங்கே என்ன ட்ரை பண்ணீங்க? நாங்கள் இட்லி, களி, வாத்துக்கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு மேலே சண்டேல சமையலே வேணாம் இங்கே வந்துடலான்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? இட்லி நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி. கிரேவிஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து வாங்கி கிரேவிக்காக இட்லிக்காக கிரேவின்னு போச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய சாப்பிடல, 2 சைட் டிஷ் தான் சாப்பிட்டோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. இட்லியுமே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேருந்து வரீங்க? உங்கள் ஏரியா மாதவரம். ஓ, இங்கேருந்து இங்கே சாப்பிடணும். ஆமாம், ரீல்ஸ் பார்த்து தான் வந்தோம். எனக்கு களி யூஸ்வலாக ரொம்ப பிடிக்கும், அதனால வந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. காலையிலேயே களி கருவாட்டு குழம்பு அப்படி சாப்பிடும்போது அந்த வைப் எப்படி இருந்தது? இப்போ சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு, திருப்பி போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். வந்ததுக்கு திருப்தியா இருந்ததா? நல்லா இருந்தது. நம்ம கடை எத்தனை வருஷமா இருக்கு? நம்ம கடை வந்து 26 இயர்ஸாக நம்ம கடை இருக்கு. எத்தனை மணிக்கு வந்தான்னா சாப்பிடலாம்? இது வந்து சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே ஸ்பெஷல்னாவே நம்மக்கிட்ட வருதா 7 மணிக்கு 7 o'clock நம்ம எல்லாமே ரெடியாக இருக்கோம். கருவாட்டு நம்ம வந்து நம்ம ஒரு 5-6 காயெல்லாம் போட்டு இந்த மொச்சக்கட்டெலாம் போட்டு களிக்காக ஒரு ஸ்பெஷல் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம மீன், இந்த மத்தி மீன், இந்த கிளிச்ச மீன் இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு களி கொடுப்போம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து மட்டனில் தலைக்கறி, போட்டி, துவஞ்சல், வாத்துக்கறி, நாட்டுக்கோழி, பெப்பர் சிக்கனு, காடை மசாலா, இதெல்லாம் வந்து சண்டே வந்து உங்களுக்கு 7 o'clockலாம் வந்து மேக்ஸிமம் எல்லா பொருளும் கிடைக்கும். இட்லி வந்து நம்மகிட்ட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கறி தோசை இருக்குது, நெக்ஸ்ட்டு கறி தோசை இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் நம்மகிட்ட கறி தோசை போடும்போது தான் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை. மட்டன் வந்து நைட்டு தான் போடுவோம். இப்போது வந்து நம்ம கறி தோசை, சிக்கன் கறி தோசை இப்போ கேட்டோம் நம்ம போட்டு கொடுத்துருவோம். மார்னிங் வந்தா சிக்கன் கறி தோசை, நைட் வந்தா மட்டன் கறி தோசை. நம்ம மாதிரிலாம் வந்து ஈவினிங்லாம் நிறைய சர்வீஸ் இருக்கும். எப்படி நான் கடை ஆரம்பிக்கணும்னு எப்படி அந்த ஆரம்பம் ஒன்று இருக்கும்ல, அது எனக்கு வந்து தொழில் வந்து சின்ன வயசுல இந்த ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் ஒர்க் பண்ணேன். அதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இப்போ ஒரு முதலே ஆக முடியும். ஏன்னா சில பேர்லாம் அது பாதிலே விட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து இந்த ஆசை அதிகமாக இருந்தது. இதுக்கு இந்த வளர்ச்சி காரணமே இந்த தொழில் தான். இதுக்கு நான் அந்த ஓனர்லாம் சொல்லியிருந்தேன், வளர்ச்சி தான் முக்கியம். இந்த பிஸ்னஸ் வர கஸ்டமர் கொடுத்த நம்பிக்கை தான் எனக்கு. மக்களுக்கு நல்ல சாப்பாடு கண்டிப்பாக. இந்த கடை வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது. அங்கே நிறைய நாள் சாப்பிட்ருக்கோம், கொஞ்ச நாள்லாம் இல்லை, நிறைய நாள் சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்ததுலேருந்து இங்கே கண்டினியூவாக சாப்பிட்டு வருவோம். எல்லாமே நல்லா இருக்கும், எதையும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. போட்டி, தூஞ்சல், சிக்கன், நாட்டுக்கோழி, வாத்து, காடை, நண்டு. நான் மண்டியெல்லாம் நண்டு வாங்கிட்டு போவேன். வீட்டுக்கு போகும்போது நண்டு வாங்கிட்டு போவேன், சிக்கன் வாங்கிட்டு போவேன். எல்லாமே நல்லாயிருக்கும், எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு வாத்துக்கறி வாங்கிட்டு ஒரு 2 பரோட்டா வாங்கினோம்னா 140 ரூபாய்க்கு. இதுவே நீ ஒரு பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்துன்னா 400 ரூபா 420 ரூபா பில் போடுவான். அதனால தான் எல்லாரும் விரும்பி இங்கே வருவாங்க. நாங்கள் ரொம்ப நாள் சாப்பிடுவோம், ஒரு 10-15 வருஷம் சாப்பிட்றோம். 15 வருஷமா அந்த சந்தை சாடிமார் சந்தையிலேருந்து சாப்பிட்றோம். எல்லாமே நல்லா இருக்கும். சிக்கன், மட்டன், வாத்து, எல்லாமே போட்டி எல்லாமே நல்லா இருக்கும்.
நாங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுவோம். வாத்துக்கறி ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம், நாட்டுக்கறி சிக்கன் சாப்பிடுவோம், எல்லாம் கலந்து சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து நைஸ் தோசை, போட்டி, அதுக்கப்புறமா வந்து கலக்கி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இவ்வளோ சின்ன செட்டப்பில் வந்து இவ்வளோ நிறைய பண்ணி வச்சுருக்காங்கன்னா ரொம்ப நல்ல. நம்ம வந்து டைனிங்கில் உட்காந்தாச்சு, சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வாங்கியிருக்கோம். பாருங்கள், இவங்க கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸில் மோஸ்ட்லி நம்மளால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாம் எடுத்து சாப்பிட போகிறோம். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து வாத்துக்கறியும் இவங்க கிட்ட இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு நாட்டுக்கோழி, குடல் கறி, தோஞ்சல், இது வந்து தலைக்கறியும் இருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா களி வாங்கியிருக்கோம். மெயினான ஐட்டம் களி, கருவாட்டு குழம்பு இருக்குது, ஆட்டுக்கால் பாயா வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக 2 பன் பரோட்டாவும் 2 இட்லியும் வாங்கியிருக்கோம். காலையிலேயே பார்த்தா இவங்ககிட்ட பரோட்டா ஐட்டம்ஸ் இருக்குது. கோதுமை பரோட்டா வச்சுருக்காங்க, நார்மல் பரோட்டா வச்சுருக்காங்க, பன் பரோட்டா இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் கறி தோசையும் இருக்குது. இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், மெயினாக நம்ம இங்கே வந்தது வந்து களியும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். அதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். கருவாட்டு குழம்பு பாருங்கள், நிறைய காயெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அவரைக்காய், மொச்சக்காய் அப்படின்னு நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க. கருவாடெலாம் போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கருவாடு ஒன்று எடுத்துக்கலாம். என்ன கருவாடுன்னு தெரில, சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. கருவாட்டு குழம்பு வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த கருவாடோட வாசத்தோட சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மொச்சக்காயெலாம் போட்டிருக்காங்க பாருங்க. புளிப்பு, உப்பு, காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது. இன்னொரு பைட் போயிடலாம். நல்லா வந்து களியை எடுத்து கருவாட்டு குழம்புல முக்கி இப்படி எடுத்தால் சாப்பிடணும். சூப்பர் டூப்பராக இருக்கிற ரெண்டுக்கும். களி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு இட்லி எடுத்துருக்கோம். இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட போகிறோம். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுதா எனக்கு தெரில, பயங்கர சாஃப்டாக இருக்குது. இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும். நல்லா இந்த சாஃப்டான இட்லியில் கொஞ்சம் பிச்சு ஆட்டுக்கால் பாயால் இப்படி முக்கி எடுத்து ஒரு வாய் சாப்பிடலாம். அருமையாக இருக்கு. அவங்க வந்து இங்கே இருக்கிற எந்த ஐட்டம்லேயுமே வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்களாம். ஆட்டுக்கால் பாயால் மட்டும்தான் தேங்காய், அதாவது தேங்காயோட பால் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து தரமாக இருக்குது. காரம்லாம் அதிகம் கிடையாது, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இடியாப்பம் பாயா தான் ட்ரை பண்ணுவாங்க. இட்லி பாயா காம்பினேஷனும் அல்டிமேட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாயா சூப்பர். அடுத்த டிஷ் ட்ரை பண்ணலாம். இட்லியே வச்சு அவங்க கொடுத்துருக்காங்கள சைட் டிஷ், அதை எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறது வந்து வாத்துக்கறி தான். நம்ம இதுக்கு முன்னாடி வாத்துக்கறி வந்துட்டு செம்பரம்பாக்கம்ல ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில். அதுக்கடுத்து இங்கே ட்ரை பண்ணுறோம். பாருங்க, வாத்து லெக்கு கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே, பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கிரேவியோட இட்லி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த கவுச்சு ஸ்மெல், நீட்டு ஸ்மெல்லாம் எதுவுமே வராமல் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. பயங்கர சாஃப்டாக வேறு வந்திருக்கு. இப்போ அதில் இருக்கிற கிரேவியை வந்து இட்லியோட வச்சு ட்ரை பண்ணலாம். நல்லா இட்லியில் அப்படி பசஞ்சு விட்டு முக்கி ஒரு கிரேவியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து தரமாக இருந்தது. இதோட கிரேவி தனி ஒரு டேஸ்ட்டில் இருக்கு. சாப்பிடும்போது தெரியும் கறி எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. சூப்பராக இருக்கும். டே கிரேவிலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது.
அடுத்தது நாட்டுக்கோழி ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி தருவாங்க. இது நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக கேட்டு வாங்கியிருக்கோம். இட்லி கொஞ்சம் பிச்சு நாட்டுக்கோழி கிரேவியில் முக்கி எடுத்து, கிரேவி எல்லாமே இங்கே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. தேங்காவே இல்லாமல் எவ்வளோ வந்து செமி கிரேவி பதத்தில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. காரம் எதுலேயுமே அதிகம் கிடையாது, சட்டிலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் பீஸ் எல்லாமே செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சாப்பிடும்போது தெரியும் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். கறி கொஞ்சம், இட்லி கொஞ்சம், கிரேவி கொஞ்சம் வச்சு அப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு அப்படி சாப்பிடலாம் ஒரு வாய். ரொம்ப டூப்பராக இருக்குது. இந்த கிரேவி நல்லா இருக்குது, அந்த கிரேவி நல்லா இருக்குன்னு தனித்தனியாக பிரித்து சொல்லவே முடியலன்னா ஒன்றும் அதோட டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கு கொஞ்சம் பரோட்டா வச்சு சாப்பிட்டுக்கலாம். பன் பரோட்டா. பரோட்டாவுக்கு இந்த மாதிரி கிரேவியில் வந்து சாப்பிட்டோம்னா எப்பவுமே சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருக்குது. அடுத்தது குடல் இருக்கு, மட்டன் போட்டி, அது ட்ரை பண்ணலாம். குடல் குழம்புக்கும் இட்லிக்கும் தான் வந்துட்டு காம்பினேஷன் எப்பவுமே பக்காவாக இருக்கும். நம்ம இட்லியோடையே போயிடலாம். இட்லி சும்மா எடுத்து இப்படி தொட்டு சாப்பிட்டாலாம் டேஸ்ட் தெரியாது. இப்படி நல்லா உடச்சி போட்டு இந்த குடலோடு சேர்த்து வச்சு அப்படி ஒரு வாய் போடும். இப்படி இருக்கு பாருங்க. குடல் குழம்பு பயங்கரமாக இருக்குது. அந்த குடல் அதோட வாசம் வந்து அப்படியே இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இழுத்து சாப்பிட்ற மாதிரியே இல்லை, அப்படியே கடிச்சோன்னா அப்படியே இதாகுது. நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குதா. இந்த குடல் குழம்பு அப்படியே சாத்தில் ஊற்றி போராட்டி சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு தலைக்கறி ட்ரை பண்ண போகிறோம். தலைக்கறி பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாம். தலைக்கறி வந்து பரோட்டாவோட ட்ரை பண்ணலாம். சாஃப்டாக இருக்குது. எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி பார்த்து அவ்வளோ பக்குவமாக பண்ணியிருக்காங்க. கறி எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. சரியான ஒரு டேஸ்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஓனாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டு தான் ரெடி பண்ணுறாங்க. எந்த கிரேவிக்குமே வந்துட்டு தேங்காய் ஊற்றுறது கிடையாது, பாயாவை தவிர. அப்படி தேங்காய் ஊற்றாதப்பயுமே வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் ஒன்றும் அப்படி இருக்குது. இட்லியோட தலைக்கறி ஒரு பெட் போயிடலாம். சூப்பராக இருக்குப்பா கிரேவி. நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும், மசாலா சில இடத்துல வந்து மசாலா அள்ளி கொட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும், ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். இட்லிக்கும் தலைக்கறிக்கும் கூட சூப்பராக இருக்குது. அவங்களோட நேட்டிவ் வந்துட்டு அரக்கோணமா, பட் ஆனால் இங்கே வந்துட்டு செட்டில் ஆகி 30 வருஷத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து பெரம்பூர் ஸ்டைலில் தான் சமைக்கிறோம். கடை பேரே வந்துட்டு பெரம்பூர் இட்லி கடை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாம் இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவங்ககிட்ட இந்த சைடிஷ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி நாம் ட்ரை பண்ணிட்டோம். மீன் குழம்பு மட்டும் ட்ரை பண்ணதை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டதை தவிர மெயின் டிஷ்ஷில் வந்து இவங்ககிட்ட கோதுமை பரோட்டா இருக்குது, அப்புறம் கொத்து பரோட்டா இருக்குது, சிக்கன் கறி தோசையும் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்னிங் கடை வந்து சண்டே மட்டும்தான் இருக்குது. சண்டே மார்னிங் ஒரு 7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக சாப்பிட்றலாம். எல்லாமே 7 மணிலேருந்து ரெடியாக இருக்கும். அரௌண்ட் 10 o'clock அது வரைக்கும் கூட இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தூரத்தில் இருந்தால் கூட இந்த கடையில் ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னே வரலாம். பயங்கர ஒருத்தாக இருக்குது. நான் வீடியோக்காக சொல்லலை, சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன், சரியான மருந்து. கேட்டோட நாம் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.